தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த காணொளியில் அழகிய இலங்கையில் இருக்கும் ஒரு சிறப்பான நகரமான லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்லக்கூடிய நுவரெலியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறிய இங்கிலாந்துன்னு அழைக்கும் இந்த இடம் இயற்கையின் அற்புத அழகோட, குளிர்ந்த காலநிலையோட, வரலாறும் கலாச்சாரமும் கலந்து இருக்குது. நுவரெலியாவின் அழகை ரசிக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இலங்கையில மத்திய மாகாணத்துல நுவரெலியா இருக்குது. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 6000 அடி உயரத்துல இருப்பதால இங்க எப்போதுமே குளிர்ச்சியான காலநிலை தான் இருக்கும். அதனாலேயே பனிப்படர்ந்த காட்சிகளை கூட நாங்க சில சமயத்துல பார்க்கலாம். இலங்கையில மிக குளிரான இடமா நுவரெலியா இருக்குது. நுவரெலியாவின் வரலாற்று பின்னணியை பார்த்தா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நுவரெலியாவை அபிவிருத்தி செய்தாங்க. அவங்க தங்களோட ஊரின் குளிர்ந்த காலநிலையை நினைவூட்டும் இடமாக நுவரெலியாவை மாற்றினாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உருவாக்கிய கட்டிடங்கள், பூங்காக்கள், தேவாலயங்கள் இன்னும் நுவரெலியாவில் இங்கிலாந்து பாணியில இருக்குது. அதனால நுவரெலியாவை சிறிய இங்கிலாந்துன்னு அழைக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு வெளிநாடுகளை போலவே மிகவும் அழகான ஹோட்டல்களும் நுவரெலியாவில் அமைந்திருக்குது. மலைகள் சூழ பசுமை படர்ந்த தேயிலை தோட்டங்கள் நுவரெலியாவின் அடையாளமாக இருக்குது. இங்க கண்ணை கவரும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. லவர் ஸ்லீப், ரம்போட, டெவன் போன்ற நீர்வீழ்ச்சிகளும் இன்னும் அழகான நீர்வீழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகளை கவர்ற வகையில் அமைஞ்சிருக்குது. இயற்கை நுவரெலியாவுக்கு அள்ளி கொடுத்த வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். கிரிகோரி லேக் என்ற ஏரி படகு சவாரி செய்யவும் இயற்கையை ரசிக்கவும் சிறந்த இடமாக நுவரெலியாவில் இருக்குது. இலங்கையில அதிகமான காய்கறிகள் நுவரெலியாவில் உற்பத்தி செய்யறாங்க. அதனால வெஜிடபிள் கார்டன் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு அழைக்கிறாங்க. அங்க ஸ்ட்ராபெரியும் அதிகமா உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. நுவரெலியா உலக புகழ்பெற்ற சிலோன் டீ உற்பத்தி செய்யும் முக்கிய மையமாகவே இருக்குது. இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் அதிகமாக சுற்றி பார்க்கிற இடத்துல நுவரெலியா முக்கியமான இடமாகவும் இருக்குது. சுற்றுலா பயணிகள் தேயிலை தோட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கே டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான தேயிலைகளையும் கொள்வனவு செய்கிறாங்க. பல சுற்றுலா பயணிகள் அங்கே நேரடியாக சுவையான சிலோன் டீ பருகுவதை ஒரு அனுபவமாகவும் சொல்கிறாங்க. அடுத்து ஹக்கல தாவரவியல் பூங்காவை பார்ப்போம். அங்கே உலகில் உள்ள அத்தனை அழகிய மலர்களாலும் நிறைஞ்சிருக்குது அந்த பூங்கா. ரோஜா, லில்லி, டெய்சி போன்ற அரிய மலரினங்களும் இன்னும் பல வகையான மலரினங்களும் அங்கே இருக்குது. அதனால மலர்களின் நகரம்னு கூட நுவரெலியாவை அழைக்கிறாங்க. அடுத்து கலாச்சார ஆன்மீக சிறப்பம்சங்களை பார்த்தோம்னா நுவரெலியாவில் மிகப்பெரிய மத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமா சீதா அம்மன் கோவில் இருக்குது. இராமாயணத்துல வரும் சீதா தேவி இங்கு வனவாசத்துல இருந்தாங்கன்னு கூறப்படுது. அதனால இந்தியாவில இருந்து பலரும் இங்க வர்றாங்க. நுவரெலிய கல்ஃப் கிளப் அப்படின்னு பிரபலமான விளையாட்டு மைதானமும் அங்க இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்துல நுவரெலியாவில் பல விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. குதிரை பந்தயம், மலர் காட்சி, கலாச்சார நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள்னு எல்லா விழாக்களும் கோலாகலமா நடக்கும். இந்த காலத்துல எல்லா பகுதியில இருந்தும் மக்கள் இந்த காட்சிகளை கண்டு களிக்க நுவரெலியாவுக்கு வராங்க. நகரம் முழுவதும் வண்ணமயமாக மாறிடும். பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாகவும் ஆசையாகவும் எந்த பக்கம் பார்த்தாலும் வண்ணமயமாக இருக்கும். இலங்கையின் அழகிய ரயில் பாதை நுவரெலியா வழிய செல்றது தானே சொல்றாங்க. மலைகள், காடுகள், தேயிலை தோட்டங்கள் வழியாக நுவரெலியாவிற்கு செல்லும் ரயில் பயணம் உலகின் அழகிய ரயில் பயணங்கள்ல ஒன்னாக கருதப்படுது. கொழும்புல இருந்து பதிலை நோக்கி போகும் புகையிரத பாதைகளுக்கு இடையில அதிகமான சுரங்கங்கள் காணப்படுது. அதிகமான சுற்றுலா பயணிகள் ரயில் பயணத்தை விரும்புகிறாங்க. அந்த பயணம் பார்வையாளர்களை மறக்க முடியாத நினைவில் அழுத்துது. மலைகள், பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்களின் காட்சிகள் மறக்க முடியாதவை. மலைகள் சூழ பசுமை படர்ந்த காய்கறி, தேயிலை தோட்டங்கள் நுவரெலியாவின் அடையாளம்.
நுவரெலியா இயற்கையின் அற்புத அழகையும் வரலாற்றின் சிறப்பையும் கலாச்சாரத்தின் மகத்துவத்தையும் ஒருங்கே இணைத்து கொண்டுள்ள நகரம். ஒரு முறை வாழ்நாளில் கண்டிப்பாக சென்று ரசிக்க வேண்டிய ஒரு சொர்க்கம் தான் நுவரெலியா. நீங்கள் நுவரெலியாவுக்கு சென்றிருக்கிறீங்களா? இருந்தால் உங்களது அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.